கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 22/6/2025 முதல் 28/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலான வார பலன்கள். இந்த வார பலனில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்துள்ளார். உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சில தடங்கல்கள் உண்டாகி பின் தீரும். பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசியிலேயே சுக்கிரனும் உள்ளதால் உங்களுக்கு நினைத்த காரியங்களும் பணப்பிரச்சனைகளும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் குருவும் புதனும் உள்ளார். ஆனால் இன்று இரவு 11 மணிக்கு மேல் புதன் 4ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் இடலாபம், தனலாபம் மற்றும் இட சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இவை யாவும் விலகிவிடும். தாயார் வழி உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ் வழக்குகள் யாவும் விலகி சொத்து உங்களது கைக்கு வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிய செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி வரவேண்டிய சொத்துக்களும் உங்களுக்கு வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அலுவலக மூலமாக உங்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம், உயர்ந்த சம்பளம் கிடைக்கும். அதற்கான செய்தியும் வந்து சேரும். கல்லூரி மற்றும் படிப்பு சம்பந்தமாக வெளியூர், வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாக இருக்கும். தனலாபம் நிறைந்த வாரமாகவும் எதிர்பார்த்த வெற்றி நிறைந்த வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதியாகவும் பணப்புழக்கங்கள் அதிகமாக உள்ள வாரமாகவும் இருக்கும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த வாரம் விலகிவிடும். நண்பர்களுடன் இனிய பயணங்களும் மேற்கொள்வீர்கள். வெளிநாடு தொடர்பால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு வந்து சேரும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. சொத்து திடீரென்று கைவரும். வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருப்பவர்களுக்கு புதிய வாகனம், 4 சக்கர வாகனமோ அல்லது 2 சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய பாக்கியமும் கைவரும். பிள்ளைகளுக்காக இந்த வாரம் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அதற்கான தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். ஆலய திருப்பணிகள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. புதிய முயற்சிகள் யாவும் கை கொடுக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில் செய்ய யோசனையும் உருவாகும். அதற்காக பயணங்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். அதிகமான வரவும் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளுக்காக வெளியூர், வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். பிள்ளைகளின் படிப்பிற்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். அதற்கான உதவியும் கிடைக்கும். உயர்ந்த படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு, வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். திடீரென்று இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அது வெற்றியுடன் நடக்கும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடனும் குருவுடனும் புதன் இருக்கிறார். ஆனால் இன்று இரவு 11 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் வருவதால் சகோதரர் வழியில் உங்களுக்கு சொத்து வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உண்டு.
கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், சகோதர கலகங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட தீராத சிக்கல்கள், பணவரவு, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இவையாவும் நீங்கிவிடும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வாரமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகளாலும் கடன் தொல்லைகளாலும் கொடுக்கல் வாங்கல்களாலும் நீங்கள் மிகவும் அவதிப்பட்டிருப்பீர்கள். அதற்கான திடீர் தன உதவியும் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவுடன் செவ்வாய் இருப்பதால் தாயார் வழியில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக குடும்ப தகராறுகள், பிரிவுகள் இருந்திருக்கும். அவை யாவும் இந்த வாரம் அகன்றுவிடும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ திடீரென்று வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நற்செய்தி வரும். குடும்பத்தில் காத்திருந்த சுபசெய்தி வரும். பிள்ளை இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு மருத்துவ உதவி மூலம் அந்த இனிப்பான செய்தியும், மழலையின் இனிப்பான செய்தியும் கேட்பதற்கான வாய்ப்பும் உருவாகும். எதிர்பார்த்த தன உதவியுடன் தொழில் வியாபாரங்கள் நன்றாகவே நடக்கும். காத்திருந்த சுப செய்தியுடன் தனவரவும் வெளிநாட்டிலிருந்து வரும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இந்த வாரம் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே இருக்கும் புதன் இன்று இரவு 11 மணிக்கு மேல் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். அதனால் உங்களுக்கு மேலும் நன்றாகவே இருக்கும். வியாபாரங்களும் செழிப்பாகவே இருக்கும். தனவரவும் கூடும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள் மற்றும் கட்டட சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும், பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களும், கொடுக்கல் வாங்கல் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வியாபாரிகளுக்கும் மற்றும் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களும் உலோகங்கள், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, இடம் விற்பது, கட்டட கலைஞர்கள், கலைத்துறையில் இப்படி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். திடீர் பயணங்களும் கல்வி சம்பந்தமாக உண்டாகும். ஆசிரியர்களுக்கு சிறந்த பாராட்டுகள், நல்லாசிரியர்கள் விருது, இது போன்ற பதவி பட்டம் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும். வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு இடம் மாற்றம் எதிர்பார்க்கலாம். சீருடை அணிந்தவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் எதிர்பார்த்த பலன்களும் தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த நன்மைகளும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். வியாபார விஷயமாக திடீரென்று வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செய்வதன் மூலம் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவோ படிப்பு சம்பந்தமாகவோ வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் சற்று சிரமங்கள் ஏற்பட்டு விலகும். அலுவலக பணிச்சுமை சற்றே ஆறுதலாக இருந்தாலும் மேலதிகாரிகளின் தொல்லைகளும் சற்று உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது செய்யும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவியை பெறலாம். மனைவி குடும்பத்தின் மூலமாக ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு மாற்றம் உண்டாகும். பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக வெளியூரிலிருந்து காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். கல்லூரி மற்றும் கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தனபரமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்து வியாபாரம் செய்வதன் மூலம் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியுடன் அனைத்தும் நலமாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் வாரமாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாக உங்களுக்கு இருக்கும். பெண்களால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி லாபம் உண்டு. பெண்கள் வழி, அதாவது தாய் வழியோ, சகோதரி வழியோ, மனைவி வழி, தாயாரின் உறவினர்கள் வழி, சித்தி, இது போன்ற பெண்கள் வழி உங்களுக்கு அனுகூலமான பலனும்
ஆதரவும் உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுக்கு சிறப்பும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஓய்வு பெறும் வாரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சீருடை அணிந்தவர்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டாகும். அரசியலில் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். எனினும் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக காத்திருந்த நற்செய்தி கிடைக்கும். தாயாரின் உறவினர் மூலமாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். தாயாருக்காக இந்த வாரம் மருத்துவ உதவிகள் தேவைப்படும். உடல் நலனிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. உங்களது அழகு கலை நிபுணர்களுக்கு புதிய வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைப்பதற்காக வாய்ப்பும் உருவாகும். ஒரு சிலருக்கு அழகு கலை மூலமாக வெளிநாடு தொடர்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இனிப்பு சம்பந்தமான தொழில்களில் இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவி வழி எதிர்பார்த்த உதவியும் அவர்களது குடும்ப உறவினர் மூலமாக சுப செய்தியும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் இனிப்பான செய்தியும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி திடீரென்று நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு கடல் கடந்து பயணம் செய்யவோ அல்லது வெளியூர் பயணங்கள் செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த தனலாபம் இரட்டிப்பாகவே இருக்கும். திடீரென்று வீடு வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுவதற்காக பழைய இடத்தை விற்கவோ அல்லது பழைய வீடு மனை இது போன்றவற்றை விற்று புதிய வீடு வாங்குவதற்கான யோசனையும் உண்டாகும். அதற்கான முயற்சியும் செய்வீர்கள். புதிய கூட்டு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில் செய்ய யோசனைகள் உருவாகும். கதை ஆசிரியர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான வாரமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இந்த வாரம் அன்பு மேலோங்கும் இனிமையான வாரமாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டால், லாபஸ்தானத்தில் சூரியனுடன் குருவும் புதனும் இருக்கிறார். ஆனால் இன்று இரவு 11 மணிக்கு மேல், அதாவது 22/6/2025 ஆனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் புதன் கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். அதனால் சற்றே பிரச்சனைகள் பூமி சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விரய செலவுகளும் உங்களுக்கு வரலாம். வாகன சம்பந்தமாக செலவுகள் வரலாம். இரும்பு சம்பந்தமான செலவுகள் அதிகமாகவே வரலாம். வாகனம் கொடுப்பது வாங்குவது போன்ற தொழிலில் லாபம் மிகுதியாக இருக்கும். திடீர் அலைச்சல்களும் பயணங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கேதுவுடன் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசியிலேயே இருப்பதால் சற்றே சங்கடங்களும் இந்த வாரம் நீங்கள் உடல் ரீதியாக அனுபவிப்பீர்கள். இரத்த சம்பந்தமான நோயும் மற்றும் இடுப்பு, முதுகு, கால்கள் இது போன்ற உடல் உபாதைகள் உங்களுக்கு சற்றே அதிகமான வருத்தத்தை தரும். எனினும் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிக்கான யோகமும் உண்டு. திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த சுப பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். திருமண யோகமும் கைகூடும். திடீர் காதல் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்திலிருந்து விலகி நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இடம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் இந்த வாரம் ஏற்பட்டு விலகும். தனலாபம் அதிகமாகவே இருக்கும் வாரமாகவும் பணப்புழக்கங்களும் அதிகமாகவே இருக்கும் வாரமாகவும் அமையும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இடமாற்றம், பதவி மாற்றம்,
உயர் படிப்பு இது போன்ற பாக்கியங்களும் கைவரும். வியாபாரிகளுக்கெல்லாம் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். 4 சக்கரம் வாகும் யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு வரலாம். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை தேடி செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். குடும்பத்தில் நன்மைகளும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடன் குருவும் புதனும் இணைந்துள்ளார். தசமஸ்தானத்தில் இருக்கும் புதன் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருவதால் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியுண்டு. தொழிலில் தடுமாற்றங்கள் மாறிவிடும். இதுவரை தொழிலில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பேன், அவையாவும் மாறிவிடும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகனம் வாங்குவது, வாகன பாகங்கள் விற்பது இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலுக்காக அலைச்சலும் பயணங்களும் மேற்கொள்வீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டிடக் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாகவும் வெற்றி படைத்த வாரமாகவும் தனலாபம் நிறைந்த வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கையில் பணப்புழக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடன் தீர கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்திற்காக அதிகமான செலவுகளும் இந்த வாரம் வரும். ஆனால் வரவுகளும் அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். கால்நடை வியாபாரிகளுக்கும் அலைந்து திரிந்து செல்லும் வியாபாரிகளுக்கும் மற்றும் சிறு சிறு வியாபாரிகளுக்கும் பெரிய வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று முதல் ஒரு வாரம் வரைக்கும் எதிர்பார்த்த பலன்களும் தனலாபமும் உண்டாகும். இந்த வாரம் வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த வாரமாகவும் தனலாபம் மிக்க வாரமாகவும் அமையும். குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்கும் நபர்களுக்கு அவர்களது கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு தேடி செல்லும் வாய்ப்பும் உருவாகும். திடீரென்று அரசியலில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பொறுப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எனினும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். கேஸ் வழக்குகள் யாவும் இருப்பேன், அவை யாவும் சாதகமான பலனாகவே இருக்கும். குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்மானம் உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அனுகூலமான பலன் மனைவி வழி உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாகவும் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இருக்கும். பெற்றவர்களுடன் சற்றே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு பாக்யஸ்தானத்திலும் மற்றும் தசமஸ்தானத்திலும் புதனின் சஞ்சாரம் உள்ளதால் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி, பூமி லாபம் மற்றும் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதற்காக நீங்கள் அனுபவித்த தொல்லைகள் இவை யாவும் நீங்கிவிடும். பாக்யஸ்தானத்தில் இருக்கும் புதன் 22ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்திற்கு வருவதால் தந்தையாரால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு தொழிலில் மேன்மையும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தகப்பனாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் மாற்றங்கள் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலனாகவும் இருக்கும். அலைச்சல்களும் உண்டாகும். சிறு சிறு பிரயாசைகளும் ஏற்படும். இறுதியில் வெற்றியும் உண்டாகும்.
எடுத்த காரியத்தை வெற்றியாக இந்த வாரம் முடித்து கொடுப்பீர்கள். அதே வியாபாரம் என்றாலும் சரி, தொழில் என்றாலும் சரி, உங்களுக்கு அனுகூலமான வாரமாக அமையும். பிள்ளைகள் மூலமாக தனவரவு உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழில் நிமித்தம் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்ய ஒரு சிலருக்கு பாக்கியமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பரம்பரை தொழில் மூலமாக வங்கிகளில் பணி கிடைக்கும் பாக்கியமும் வந்து சேரும். தந்தையாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் மாறும். குடும்பத்தில் தாயார் வழி அல்லது மனைவி வழி எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கிவிடும். வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த வாரமாக இந்த வாரம் அமையும். கணவன் மனைவியிடையே திடீரென்று அன்பும் மேலோங்கும். அவர்களுக்கு செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். மனைவிக்கு தேவையான உதவிகள் செய்வீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாக இருக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். செய்யும் காரியத்தில் தைரியம் அதிகமாகவே இருக்கும். முரட்டு பிடிவாதத்தை சற்று விட்டுவிட்டால் இந்த வாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உங்களுக்கு அமையும். பூமி சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக, அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களது திருமணம் சம்பந்தமாக சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அழகு சம்பந்தமாக உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அதற்கான செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். கலகங்கள் செய்வதில் சற்றே கவனமாக இருக்கவும். கலகங்கள் செய்வதில் நீங்கள் கில்லாடிகளாக இருந்தாலும் ஒரு சில கலகங்களால் இந்த வாரம் நீங்கள் பாதிப்பு அடைவதால் சற்று கவனமாக இருக்கவும். சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த வாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாகவும், தனவரவும் அதிகமான வாரமாகவும், அலைச்சல்களும் நிறைந்த வாரமாகவும் இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள், திருமண நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். இனிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். ஆலயம் சம்பந்தமாக அதில் தொழில் புரிபவர்கள் என்றால் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கலில் சீரும் சிறப்புமாக இருக்கும். தனவரவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வரலாம். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கட்டிடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். பூமி விற்பது, இரும்பு சம்பந்தமாக வாகனம் விற்பது, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். செம்பு, உலோகம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் அரசு வழியில் ஈடுபடுபவர்களுக்கும், ரசாயன உரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான தொழில் வாய்ப்புகளும் மற்றும் லாபங்களும் மிகுதியாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். திடீரென்று கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தன லாபமும், அது சம்பந்தமாக வெளிநாடு பயணங்களும் கை கொடுக்கும். காதல் திருமணம் கைகூடும். அதற்கான குடும்பத்தில் சில சில சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். தாயார் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சொத்து தர்க்கங்கள் தீரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இந்த வாரம் இனிமையான வாரமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வாரமாகவும் இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு செலவுகளுக்கு மேல் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். சுப செலவுகளும் வரலாம். பயணங்களால் உங்களுக்கு செலவுகள் வரலாம். உடல் உபாதைகள் அவ்வளவாக இல்லை. எனினும் வார இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதை சற்று கவனமாக கொள்ளவும். இந்த வார இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சந்திராஷ்டமம் வருவதால் அந்த 2 நாட்கள் மட்டும்
எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. உயர்ந்த நோக்கங்களும் லட்சியங்களும் உங்களுக்கு உண்டு. எனினும் ஒரு சில சமயங்களில் பெரியவர்களை மதிக்க தவறிவிடுவீர்கள். மனைவி மீது உங்களுக்கு அதிகமான ஆசை இந்த வாரம் உண்டாகும். மனைவி வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி மற்றும் கிடைக்கும். வலிய சென்று உதவி செய்யும் மனது இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகும். பெண்களால் லாபம் அதிகமாகும். தாய் வழியில் கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை இந்த வாரம் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். பாதி நாட்கள் உங்களுக்கு அவ்வளவு சுமையாக தெரியாது. வார இறுதியில் உங்களுக்கு சற்று அலுவலக பணிச்சுமையும் அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளிடமிருந்து சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். பதவிக்காக நீண்ட நாள் போராட்டம் உங்களுக்கு இருந்திருக்கும். இடமாற்றம் சம்பந்தமாக மனதிற்கு தகுந்த போராட்டத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் வந்து சேரும். திடீரென்று இடமாற்றத்திற்கான செய்தியும் உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். சொத்து தர்க்கம் தீரும். கேசு வழக்குகள் யாவும் வெற்றியாகும். மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ கொடுத்த வழக்குகள் வெற்றியாகும். திடீர் தனவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு வந்து சேரும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து புதிய நபரின் அறிமுகம் உங்களுக்கு கிடைப்பதால் தொழிலில் புதிய திருப்பம் உண்டாகும். தனவரவு அதிகமாகும். திடீரென்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்விக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கடன் தொல்லைகளால் சற்று மன இறுக்கம் உண்டாகும். உடல் உபாதைகளாலும் சற்று மன இறுக்கம் கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே தனம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகினாலும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நீண்ட நாட்களாக கலகித்து வந்த குடும்ப உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சொத்து தர்க்கங்கள் மாறிவிடும். மனைவி மூலம் ஆதாயம் உண்டாகும். பிரிந்து போனவர்களால் சுப செய்திகள் வந்து சேரும். பிரிந்து போனவர்கள் குடும்பத்தில் மீண்டும் இணைவார்கள். காதல் தோல்வியால் மனதிற்கு வருத்தம் ஏற்படும் வாரமாக இந்த வாரம் அமையும். ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் பெரியவர்களால் முடிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். பயண நிமித்தம் அலைச்சலும் சற்று விரைய செலவுகளும் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். அரசியலில் பொறுப்புகள் சம்பந்தமாக மனதிற்கு வருத்தம் அளிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். வியாபாரிகளுக்கு சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்பட்டு வார இறுதியில் சரியாகிவிடும். வாகன சம்பந்தமாக பழுதுகள் இந்த வாரம் சரி செய்யக்கூடிய வாரமாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் தொல்லைகளால் சற்று மனதிற்கு நிம்மதி குறையும் விதமாக இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு புதனின் சஞ்சாரம். சப்தமஸ்தானத்தில் புதன் வருவதால் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடன் தொல்லைகளுக்கு தீர்வு உண்டாகும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். வட்டி கடத்திலிருந்து மீளுவதற்கான திடீர் தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி லாபம் உண்டு. பிறரின் சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் தர்க்கங்களும் உண்டாகும். வயல் சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளால் கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் ஏற்பட்டு விலகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு தனலாபமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். திடீரென்று
ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பெண்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக அமையும். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாகவும் தனலாபம் மிகுந்த வாரமாகவும் உங்களுக்கு அமையும். யோகம் உள்ள வாரமாகவும் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும் வாரமாகவும் இருக்கும். கால்நடைகளால் சிறந்த பலன் உண்டு. கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் பூமியே தொழிலாக கொண்டவர்களுக்கும் விளைநிலங்களால் அதிகமான லாபங்கள் உருவாகும். கால்நடைகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருள்கள் வியாபாரம் நல்ல லாபம் தரும். இசைக்கருவிகள், பால் பொருள்கள், பாத்திரங்கள், கூட்டு தொழில்கள் மற்றும் இது போன்ற கட்டட தொழில்கள், மண் சம்பந்தமான தொழில்கள், பூமி சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த லாபம் கிடைக்கும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கட்டிடக் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஆலய பணிகள் சம்பந்தமாக உங்களுக்கு தனலாபம் அதிகமாகும். திடீரென்று வெளிநாடு தொடர்பு முறையால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். திடீரென்று அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்களும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். கடல் கடந்த பயணத்தால் எதிர்பார்த்த தன உதவியும் கிடைக்கும். பெண்கள் சம்பந்தமான விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கடன் உதவித்தொகை பெறுவீர்கள். கல்வி கடன் எடுத்திருந்தவர்களுக்கும் வீடு சம்பந்தமான கடன் எடுத்திருந்தவர்களுக்கெல்லாம் சற்று சிரமங்கள் தரும் வாரமாகவே இருக்கும். வரவை விட செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலர் எவ்வளவு கடினமாக உழைத்தும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வராமல் சற்றே சங்கடப்படும் சூழ்நிலையும் உருவாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். சொத்து தர்க்கங்கள் தீராத பிரச்சனையாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இந்த வாரம் சற்று துக்கமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமையும். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாகவே இருக்கும். இன்று முதல் உங்களுக்கு புதிய புதிய அதிர்ஷ்டங்களும் புதிய புதிய யோகங்களுமான வாரமாகவே இருக்கும். தனவரவு அதிகமாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். நீண்ட காலமாக காத்திருந்த சுபசெய்தி வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். வாக்குபலிதம் உண்டாகும். கல்வி கலைகளில் நல்ல தேர்ச்சி உண்டாகும். பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் வந்து சேரும். பணவசதி தேவைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். செல்வாக்கும் சொல்வாக்கும் ஏற்படும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியலில் புதிய திருப்பம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் பொறுப்புகளும் வந்து சேரும். பாராட்டும் பரிசும் பதவியும் கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சாதகமாக இருக்கும். பெரிய பதவிகள் வகிப்பதற்கான பாக்கியமும் வந்து சேரும். சொத்து தர்க்கங்கள் தீரும். சொத்துக்கள் கைவரும். திடீர் வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும். தனவரவும் குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் தர்மம் உண்டாகும். நிலையான முன்னேற்றம் இனி முதல் உங்களுக்கு வந்து சேரும். இத்தனை காலமாக கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு அது தீருவதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான விவகாரங்களில் பரிபூர்ண வெற்றி உண்டாகும். எதிரிகளை நேருக்கு நேர் நின்று வெல்வீர்கள். எதிரிகளை வெல்லும் தந்திரமும் உண்டாகும்.
நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். உயர்கல்வி உயர் பதவி உங்களை தேடி வரும். உயர்கல்விக்காக நீங்கள் எடுத்த கடனை முடிப்பீர்கள். வாகன வசதி ஏற்படும். திடீர் அசையா சொத்து வாங்க யோசனையும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெற்றவர்களின் ஆதரவும் கிடைக்கும். தாயார் வழி ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் திடீர் கைவரும். அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் தனலாபம் அதிகமாகும். எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் கைக்கு கிடைக்கும். வாகன சம்பந்தமாக எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இந்த வாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வாரமாக அமையும். இந்த வாரம் இனிமையான வாரமாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.